டிவிக்கு விஜய் கவர்மெண்ட் ஆரம்பத்திலேயே அதிரடி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வருது. 200 யூனிட்ஸ் ஃப்ரீ, பெண்கள் பாதுகாப்பு படை, 717 டாஸ்மாக் க்ளோஷர், ஆன்டி ட்ரக்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். ஆனால் அதே நேரத்தில் ரீல்ஸ் பாலிடிக்ஸ், அப்போஷன் கன்ஃபியூஷன், ரிலீஜியஸ் கான்ட்ரவர்சிஸ், எம்எல்ஏஸ் பிஹேவியர் கிரிட்டிசிசம். இது ஒரு நல்ல ஆரம்பமா இல்லை ஃப்யூச்சர் கவர்னன்ஸ்க்கான வார்னிங் சிக்னலா? ஒரு குயிக் அனாலிசிஸ் பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயத்தை பார்க்கலாம். 500 யூனிட்ஸ் கீழே கரண்ட் யூசேஜ்க்கு 200 யூனிட்ஸ் ஃப்ரீன்றது மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ்க்கு ரிலீஃப் கொடுத்துருக்கு. சிங்க பெண்கள் அதிரடி படை, உமன் சேஃப்டிக்காக ஸ்பெஷல் ஃபோர்ஸ் உருவாக்குனது பப்ளிக் பர்செப்ஷனில் பாசிட்டிவ் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. 32 டிஸ்ட்ரிக்டில் நார்காட்டிக்ஸ் ப்ரிவென்ஷன் டீம், 60+ ஆன்டி நார்காட்டிக்ஸ் யூனிட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் டார்கெட்டிங் ட்ரக் சப்ளை கண்ட்ரோல் ஆர்டர்ஸ். இது சீரியஸ் கவர்னன்ஸ் அப்ரோச் காட்டுது. ஸ்கூல்ஸ், காலேஜ், டெம்பிள்ஸ், பஸ் ஸ்டாண்ட்ஸ் கிட்ட இருந்த 717 டாஸ்மாக்ஸ் க்ளோஸ் பண்ணது பல பேரண்ட்ஸ் அண்ட் பொதுமக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. சம்மர் வாட்டர் கிரைசிஸ்க்கு எமர்ஜென்சி மீட்டிங், போர்க்கால நடவடிக்கை ஆர்டர்ஸ், இதெல்லாம் ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் சிக்னல். சிஎம்டிஏ அண்ட் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா மணி வாங்கக்கூடாது, டிலே பண்ணக்கூடாது, பீப்புளை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் அனுப்புனது பப்ளிக் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு டைரக்ட் ரெஸ்பான்ஸ். ஒயிட் டவல் ரிமூவ் பண்ணுறது சிம்பாலிக்காக சின்ன விஷயம் போல் இருந்தாலும் விஐபி கல்ச்சர் குறையணும், சமத்துவம் வளரணும்னு ஒரு மெசேஜ் கொடுக்க நல்ல முயற்சி. ஆனால் பாசிட்டிவ் ஆக்ஷன் இருக்குன்றதுக்காக கிரிட்டிசிசம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. சிஎம் ஓட் செரமனியில் தமிழ் தாய் வாழ்த்துக்கு முக்கியத்துவம் குறைஞ்சது போல் பர்செப்ஷன் வந்தது. தமிழ் ஐடென்டிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல ஃப்யூச்சரில் கவனமாக இருக்கணும். ஒரு கட்சி தலைவரை மீட் பண்ணாமல் சப்போர்ட் வாங்காமல் அவங்க எம்எல்ஏவை மீட் பண்ணுறது சப்போர்ட் வாங்குறது பேக்ரவுண்ட் பாலிட்டிக்ஸ் பற்றி சந்தேகம் உருவாக்குது. பீப்புள் ஹானஸ்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சி எதிர்பார்ப்பாங்க. ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் கொடுக்கறது வேறு, கவர்மெண்ட்டில் ஷேர் கொடுக்கறது வேறு. மக்கள் ஓட் போட்டது டைரெக்டாக யார் வேணும் வேணான்னு. கூட்டணி அமைக்கிறது, கூட்டணி ஆட்சி அமைக்கிறது, இதெல்லாம் மக்களை மனசில் வச்சு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். சில எம்எல்ஏஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் மாஸ் பிஜிஎம் ரீல்ஸ், ஃபேன் பிஹேவியர், ரோட் பிளாக் செலிப்ரேஷன்ஸ் பண்ணுறாங்க. இது கவர்னன்ஸ் இமேஜுக்கு டேமேஜ் க்ரியேட் பண்ணும். அவங்க தன்னடக்கத்தோட ரெஸ்பான்சிபிளாக நடந்துக்கணும். சனாதனம், இந்து, கிறிஸ்டியன், முஸ்லீம் ரிலேட்டட் கேர்லெஸ் ஸ்டேட்மெண்ட் தமிழ்நாடு பாலிட்டிக்ஸில் பெரிய பேக்லாஷ் க்ரியேட் பண்ணும். டிவிக்கே எல்லாருக்கும் இன்க்ளூசிவாக இருக்கணும். அரசு பதவிகள், ஒப்பந்தங்கள், ஒதுக்கீடுகள் க்ளோஸ் சர்க்கிள் பீப்புளுக்கு மட்டும் போகுதுன்ற பர்செப்ஷன் வந்தால் ஆன்டி கரப்ஷன் இமேஜ் டேமேஜ் ஆகும். டிவிக்கே ஃபேவரட்டிசம் இல்லாமல் பார்த்துக்கணும். ஷீம் அனௌன்ஸ் பண்ணுறது, ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது ஈஸி. கிரவுண்டில் தொடர்ந்து ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன் நடக்குதா, அதுதான் அல்டிமேட் டெஸ்ட். அதை கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணணும். ஓவரால் பார்த்தா டிவிகே கவர்மெண்ட் ஆரம்பத்திலேயே ஃபாஸ்ட் அண்ட் எனர்ஜெட்டிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கட்டுது. ஆனால் லாங் டேர்ம் சக்ஸஸ் டிசைட் பண்ணுறது டிரான்ஸ்பரன்சி, டிசிப்ளின் இன் பொலிட்டிக்கல் பிஹேவியர், ப்ராப்பர் இம்ப்ளிமெண்டேஷன், நியூட்ரல் கவர்னன்ஸ், கன்சிஸ்டன்ட் கவர்னன்ஸ் மானிட்டரிங். இதுதான் ரியல் சேலஞ்ச். அரசியலில் நம்ம தலை இல்லைன்னா அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடும். திங்க் அபவுட் இட். உங்களுக்கு என்ன தோணுது? டிவிகே கவர்மெண்ட் இயர்லி ஆக்ஷன்ஸ் நல்லா ஆரம்பமா இல்லை வார்னிங் சைன்ஸ் ஆல்ரெடி தெரியுதா? உங்கள் ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம சேனலில் ரியல் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ், ஒப்பீனியன் கண்டென்ட் தொடர்ந்து வரப்போகுது. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் அப்டேட்ஸ்க்காக நம்ம சேனலில் எல்லா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். மறக்காமல் செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.